சரி, லாஸ்டா பார்த்த கேள்வி எது? பார்ப்போம். லாஸ்டா பார்த்த கேள்வி எது? பத்து. ரைட், 11வது கேள்வியே வாங்க. 11வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி பார்க்கணுமா இல்ல 10வது கேள்விதான் லாஸ்டா பார்த்து முடிஞ்சதா? 10வது கேள்வி பார்க்கணுமா இல்ல 10வது லாஸ்டா பார்த்து முடிஞ்சதா? பார்ப்போம். 27 பாகைசி வெப்பநிலையிலும் 720 மில்லிமீட்டர் அமுக்கத்திலும் 2.5 கிராம் வாயு ஒன்றின் கனவளவு 1.48 லிட்டர் ஆகும். வாயுவின் சார் மூலப்பொருள் என்ன? ரைட், பார்ப்போம். அதாவது டெஸ்ட் தேர்வு செய்யணும்னு என்ன, முதல் தரவுகளை பார்க்கணும். உதாரணத்துக்கு என்ன தரவு தந்திருக்காங்க? 27 பாகைசி வெப்பநிலை 720 மில்லிமீட்டர் ரசம் அமுக்கத்தில் 2.5 கிராம் வாயுவின் கனவளவு 1.48 லிட்டர். நான் சொல்லி கொடுத்திருக்கேன், 1 லிட்டர் சமன் 1 டெசிமீட்டர் கனம். ஆகவே எப்படி எழுதலாம்? 1.408 சரி 480 டெசிமீட்டர் கனம் கனவளவுன்னு சொல்லி எழுத முடியும். இவ்வளவுதான் தரவு. ஆகவே நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வாயுவின் சார்முறை கொடுத்துருக்கீங்க. ரைட், இப்போ இந்த தொகுதிக்கு, அதாவது வாயு இருக்க ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டா இந்த தொகுதிக்கு பிவி சமன் என்னாட்டி பிரயோகிப்போம். நமக்கு வாயுவின் திணிவு தெரியுமா, ஆனா மூலளவு தெரியுமா? தெரியாது. ஆனா சார்மூல தெரியும், கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க ஈஸியா சமன்பாடு என்ன தொடர்பு எடுக்கலாம்? எண் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு, அதாவது மூலர் திணிவு இருக்க ஒரு மூலர் திணிவு அந்த சமன்பாட்டுல கொண்டு வரணும். ஆகவே எண்ணுக்கு பதிலாக திணிவின் கீழ் மூலர் திணிவு போட்டால் பிவி சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு தர ஆர்பி பெருக்கிவிட்டா திணிவு சமன் மூலர் திணிவு சமன் எம்ஆர்பி ஓவர் பி. சரியாயிட்டா கோவை. ஆகவே கோவையை நிறுவி எடுத்தாச்சு. இந்த கோவையில பிரதியிட நமக்கு ஆன்சர் வரும். இந்த கோவையில பிரதியிட்டால் ஆன்சர் வரும். ஆகவே பிரதியிடுவோம். இப்போ கடைசி தொடர்பு எடுத்தாச்சு. என்னது? மூலர் திணிவு எம் சமன் திணிவு ஆர்டி ஓவர் சமன்பாடு. சரி, யாரா இப்ப எல்லாத்தையுமே சர்வதேச அலகுல நாம பிரதியிடுவோம்.
பிரதிவிட்டால் முதல் சர்வதேச அளவுக்கு மாத்தோம். 27 பாவேசின்னா 300 கேள்வி. அப்புறம் மாத்துவோம். இது எப்படி மாத்துறது? 2.5 தர 10-3 கிலோகிராம். இத தர 10-3 மீட்டர் இன்னைக்கு முக்கியமானது அமுக்கத்தை பஸ்காலுக்கு மாற்றணும். அதான் மெயினான விஷயம். அமுக்கத்தை பஸ்காலுக்கு மாற்றணும். அதாவது 760 மில்லிமீட்டர் ரசம். இதுதான் எவ்வளோ? 1 தர 10-5 பஸ்கால். 760 மில்லிமீட்டர் ரசம் 1 தர 10-5 பஸ்கால் அப்படின்னு சொன்னா 720 மில்லிமீட்டர் ரசம் எத்தனை பஸ்கால்? இப்போ அமுக்கத்தை பஸ்கால்ல கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சுருக்கி எடுத்தா இதுவும் இதுவும் கட்டாகும். ஆகவே எனக்கு வரப்போற ஆன்சர் 72 கீழ் 76 தர 10-5 பஸ்கால் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே எல்லாத்தையுமே நாம சர்வதேச அளவில் எடுத்தாச்சு. இப்போ பிரதிடுவோம். பிரதிட்டால் எல்லாத்தையுமே சர்வதேச அளவில் பிரதிடணுமா? அது முக்கியம். ரைட். மூலர் திணிவு எம் சமன் திணிவு 2.5 தர 10-3 கிலோகிராம். 8.3 6 குறைய கொஞ்சம் இடம் பார்த்ததுனால 6 தர வெப்பநிலை 300 கெல்வின். அதன் கீழ் அமுக்கம் 72 கீழ் 76 தர 10-5 நியூட்டன் மீட்டர் -2 தர கனவளவு 1.480 தர 10-3 மீட்டர் கணம். ஆகவே முதல் அலைகளை சுருக்குவோம். சுருக்கினால் இப்ப இது நமக்கு தேவையில்லை, இதை அழிச்சிடும். இது நமக்கு இனி தேவைப்படாது. ஆகவே எல்லாத்தையுமே சுருக்கி ஆன்சர் எடுத்தா ஆன்சர் வரப்போகுது. ஆகவே மூலர் திணிவு எம் சமன் 2.5 முத நம்பர்ஸ் ஒரு பக்கமும் அடுக்குகள் ஒரு பக்கம் தர 300 எப்படி எழுதலாம்? 3 தர 10 எழுத முடியும். தர 10-3 தர அவகாத மாறிலி என்னது? 8.314. நான் ஜூல் எழுதாம நியூட்டன் மீட்டர்னு எழுதப்படும். நியூட்டன் மீட்டர் ஜூல் மூல் -1 கெல்வின் -1. சரியா? இதன் கீழ் 72 கீழ் 76 தர 1.480 தர 10-5 தர 10-3. இப்போ அலைகளை கண்டுபிடிச்சா நியூட்டனும் கணக்குல 6ல இருக்க நியூட்டனும் கட் ஆகும். ஆகவே மீட்டர் -2 கட் ஆகும், மீட்டர் கணம் கட் ஆகும், கெல்வினும் கட் ஆகும். ஆகவே எனக்கு வரப்போற ஆன்சர் கடைசியா இந்த அலைகள் எல்லாமே கட் ஆயிருக்கும். அலைகளோட முதல் பிரதிட்டு கொண்டாங்க. டீயை காட்டுறேன். டீயை காட்டுறேன் பாத்துங்க. நியூட்டன் மீட்டர் -2 தர 1.480 மீட்டர் கணம் தர 10-5 தர 10-3 அடுக்குகள் ரைட். ஆகவே இந்த நியூட்டனையும் வெட்டிவிட்டலாம். மீட்டர் -2 மீட்டர் கணம். ஆகவே ஒரு மீட்டர் எஞ்சும், அந்த மீட்டரும் இந்த மீட்டரும் கட்டாங்க. சரியா? கெல்வின் -1 இந்த வெப்பநிலையில் இருக்க கெல்வினும் கட் ஆகிடும். நிச்சயம் என்ன நடக்க போகுது? கிலோகிராமும் மூல் -1. ஆகவே ஆன்சர் போறது ஆன்சர் வர அழகு கிலோகிராம் மூல் -1. இதை சுருக்கி எடுத்தால் 6 நம்முடைய 25-3 எழுத முடியும். இந்த 26 கொண்டு போய் நம்ம ஆகவே இந்த அடுக்குகளை சுருக்கியோமே. அடுக்குகளை சுருக்கிட்டா இங்க 2 முறை இங்க 10-1 எஞ்சு 10-1 இங்க எஞ்ச போகுது. இங்க 10-2 எஞ்ச போகுது. ஆகவே மேல போனா 10-1 10-2. ஆகவே 10-3 கிலோகிராம்
மூல் -1 ஆன்சர் வரும். சுருக்கி எடுத்தா 2.5 தர 3. 8.3 25/3 போட்டு சுருக்குவோம். சரியா? 25/3 72 தர 1.4048 தர 25/3 நான் 3 எப்படி போறேன்? தர 76. இப்படி ஒரு கோவை வந்திருக்கு. இந்த சுருக்கி எடுத்தா உங்களுக்கு நல்லதமான ஆன்சர் இருக்கும். சரியா? இதையும் சுருக்கலாம். அன்னரவா 62.5 1.408 தர 10-3 கிலோகிராம் மூல் -1 வரும். அன்னரவா சுருக்கி எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். 4 தசம் கிட்டத்தட்ட வரணும். 4 தசம் கிட்டத்தட்ட வரணும். அந்த மாதிரி 4 தசம்ங்கிறது என்ன பெருமான ஆன்சர் இருக்கு? 4 தசம். என்னதான் பிரச்சனை? அண்ணளவா சுருக்க முடியாது. ஏன்? அங்க இருக்கிறது பூரா முழுவெண் நம்பர். ஆகவே அண்ணளவா சுருக்க முடியாது. கரெக்டான ஆன்சர் தான் நமக்கு. சுருக்கி ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? சுருக்கினா எனக்கு ஆன்சர் வரணும். முழு எண்ணது எழுதுவோமே. எழுதுனா 62.5 தர 76 72 தர 14 1.480 தர 10-3 கிலோகிராம் மூல் -1 சொல்லி வரும். இந்த சுருக்கி எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த சுருக்கினா நமக்கு வரணும். ஆன்சர் வரணும். 4250 கீழ் 106.56. இது சுருக்கி எடுக்கலாம். சுருக்கி எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். 4750 பிரிக்கணும். 106.56 44.57 ஆன்சர். 44.57 இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா? 44.5 44.5 கிட்டத்தட்ட ஆன்சர். 4வது ஆன்சர். உங்களுக்கு எத்தனை ஆன்சர் இருந்துச்சு? செட்ல போடுங்க. 4வது ஆன்சர் 44.45 இருக்கிறது. 44 ஆன்சர் எனக்கு வந்திருக்கும். 44.5 தர 10-3 கிலோகிராம் மூல் -1. இது சுருக்கிவிட்டால் ஆன்சர், அதாவது கிராமுக்கு மாத்திரம் என்ன ஆன்சர் வரும்? இதே கிராமுக்கு மாத்திரம் 1000ஆல பெருக்கணும். அது பெருக்கி விட்டு 44.5 கிராம் மூல் -1 அண்ணதான் வந்திருக்கும். அது கிட்ட இருக்க ஆன்சர் 4வது. உங்களுக்கு எத்தனை ஆன்சர் வந்துச்சு? செட்ல போடுங்க. இல்லையானாக்கா ஆன்சர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கிட்ட வந்துச்சுன்னா வேற வழிகளை பத்தி சுருக்கிதான் ஆகணும். இது என்ன ஆன்சர் வந்துச்சு? செட்ல சொல்லுங்க. 2 பேரும் பேசணும்னா துவாரகாக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? துவாரகாக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? சரி, ஓகே. அடுத்த கேள்வி டைம் தர செய்யுங்க. இந்த கேள்வியை நோட் பண்ணிட்டு துவாரகா அடுத்த கேள்வி செய்யுங்க.
உங்க அழகு மாற்றம் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் வரணும். 44 அங்கீகரிக்கப்பட்டது. அழகு மாற்றம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்தா. இதுல ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். இதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. டைம் தரேன். அடுத்த கேள்வி செய்யுங்க பாப்போம். வேற ஏதாவது முதல்ல வீடியோஸ் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா நிறைய சுருக்கல் ஷோர்ட் டெக்னிக்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தேன். கட்டாயம் பார்த்து முடிக்கணும் முதல்ல ரெக்கார்டிங். அடுத்த கேள்வி ஈஸியான ஒரு கேள்வி. அது ஈஸியா செஞ்சு முடிக்கலாம். நோட் பண்ணிட்டு செஞ்சு அடுத்த கேள்விக்கு ஆன்சர் செட்ல போடுவோம். வீட்டுல செஞ்சுட்டு வர சொன்னேன். இதுக்காக தான். இது செய்யுங்க பரவாயில்ல.
ரைட், பார்ப்போம். கேள்வியை பார்ப்போம். கேள்வி என்ன? அதாவது 27 பாகை சி வெப்பநிலையிலும் 727 பாகை சி வெப்பநிலையிலும் 15 பஸ்கல் அமுக்கத்திலும் லட்சிய வாயு ஒன்றின் அடர்த்தி 1.2 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 2 வாயுவின் சார் மூலக்கூற்று திணிவியால். ரைட், இது ஒரு நல்ல கேள்வி, ஒரு சிறப்பான கேள்வி. பார்ப்போம். இப்போ நம்ம கேட்டது கேள்வி என்னது? சார் மூலக்கூற்று திணிவு. என்ன தந்திருக்காங்க? அடர்த்தி. ஆகவே அதுகளை தொடர்பு பண்றதுக்குரிய வேலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சும்மா அடர்த்தி அடிப்படையா வச்சு கனவுல அடர்த்தி வச்சு மூளை கண்டுபிடிச்சி கனவுல கண்டுபிடிச்சி அதெல்லாம் தேவையில்லாத. இந்த கேள்வியை ஈஸியா உடைக்கும். எப்படின்னு சொன்னா, முதல் தரவு எழுதும். தரவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முதலாவது தரவு, அதாவது வெப்பநிலை 727 பாகிசி. 727 பாகிசினா எத்தனை கெல்வின்? அதாவது 273 சக 727, ஆகவே 1000 கெல்வின் வெப்பநிலை. 1/15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 அமுக்கம். அடர்த்தி நமக்கு டி தெரியும். டி எவ்வளோ? 1.0 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இவ்வளவுதான் நமக்கு தரவு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? அடர்த்தியை வச்சு ஒரு கோவையை உருவாக்க போறேன். எப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு சமன்பாடு என்ன தெரியும்? பிவி சமன் என்ஆர்டி. சரியா? ரைட். இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன சமன்பாடை பதிவோம்? ஏன்னா சார் மூலக்கூற்று திணிவு தான் கேள்வி. சார் மூலக்கூற்று திணிவு எம் தான் கேள்வி. ஆகவே இதை கோவைக்குள்ள கொண்டு வரும். ஆகவே இந்த மூலக்குரிய சமன்பாடு என்ன எப்படி எழுதலாம்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஆகவே பிவி சமன் எண்ணுக்கு பதிலாக திணிவின் கீழ் மூலர் திணிவு தர ஆர்டி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? மூலர் திணிவு கண்டுபிடிச்சு போறேன். இவர் எங்க கொண்டு பெருக்க போறேன், இவர் அங்க கொண்டு பிரிக்க போறேன். அதாவது எம் சமன் எம் ஆர்டி ஓவர் பிவி. இந்த விய நான் கொண்டு இங்க எழுத போறேன். இந்த விய கொண்டு வந்து நான் இங்க அதாவது சொல்லி அடர்த்திக்குரிய சமன்பாடு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளம் அதே வந்துச்சா. ஆகவே இதுக்கு மேல டிஏ கொண்டு போடுவேன். ஆகவே மூலர் திணிவு எம் சமன் டிஆர்டி ஓவர் பி. கோவை ரெடி. கோவை ரெடி. அடர்த்தி வெப்பநிலை அமுக்கம் மூணுமே தெரியும். கண்டுபிடிக்கலாம் முடியாதா? ஈஸி. சரியா? இவ்வளவுதான் நம்ம கேள்விகள் வரும். ஏகஸ் கேள்வி, இலகுவான கேள்விகள். அழகா பிவி சமன் என்ஆர்டி சமன்பாடு தெரிஞ்சாலே போதும், கேசஸ் கேள்வியை இலகுவாக செய்ய முடியும். இன்னும் நான் 2 விதி படிச்சே கொடுக்கல, ஆனால் அந்த 2 விதிகளும் நேற்று கேள்வி செஞ்சு காமிச்சேன். இன்னும் 2 விதிகள் படிச்சே கொடுக்கல, ஆனால் நேற்று அந்த விதிகளை நான் கேள்வி செஞ்சு காட்டினேன். அவ்வளவு பிவி சமன் என்ஆர்டி மட்டும்தான் சமன்பாடு, அதை மட்டும் வச்சு கேள்வி செய்ய முடியும். டிஆர்டி ஓவர் டிஆர்டி ஓவர் சி. ஆகவே எழுதினால் அடர்த்தி தெரியும் எவ்வளோ? 1.20 தர 1.20 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தர ஆர் 8.314 ஜூலுக்கு பதிலாக நான் நியூட்டன் மீட்டர்னு எழுதுறேன். நியூட்டன் மீட்டர் ஜூல் மூல் மைனஸ் 1 கேல்வின் மைனஸ் 1. சுருக்களுக்காக அப்படி எழுதுறேன். பட் நீங்க ஜூலே போடுங்க. பட் சுருக்களுக்காக நான் நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா சார்முறை கொடுத்தீங்க கடைசியா கிலோகிராம் மூல் மைனஸ் 1 தான் ஆன்சர் வரப்போகுது. அது தெரியுதுனே. பட் உங்க சுருக்கி காட்டுங்கிறதுக்காக இது போறேன். ஆனா நீங்க ஜூல்லே போடுங்க. வெப்பநிலை 1000 கெல்வி. அமுக்கம் 1/15 பஸ்கல். அப்படி மிக இலகுவான சுருக்கங்களா? எம். ஆகவே சுருக்கினால் பஸ்கால் நான் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 இல்லை, நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. ஆகவே சுருக்க முடியும். இவரையும் இவரையும் சுருக்கலாம், இவரையும் 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 சுருக்கலாம், இவரையும் இவரையும் சுருக்கலாம். ஆகவே எனக்கு வரப்போற அழகு 1.20 வேற
இந்த 8 25 கீழ் 3 வேற 1000 எப்படி எழுதலாம்? 10 3 அப்படின்னு எழுதலாம். 1000 10 3 தானே. ரைட், கடைசியில வரப்போகுது கிலோகிராம் மூல் -1 இருக்கு. கீழே 3 தர 10 5 பஸ்கால் நடப்பு அளவு எட்டுப்பட்டுச்சு. ரைட், இப்போ சுருக்கினால் ஆன்சர் வரும் இங்க 5 முறை, இங்க 3 முறை, ஆகவே 10 2 5. சுருக்கினால் இங்க 1 முறை, இங்க 0.4 முறை. சரிதானே? ஒரு முறை இங்க 0.4 முறை. சரியா? ரைட், இதை சுருக்கி விட்டா தெரிஞ்சு விட்டா 100னா 10 10 தர 10 - 2 கிலோகிராம் மூல் -1. ஆகவே இது கிராம் மூல் -1க்கு மாத்த என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்கணும். ஆகவே 10 தர 10 - 2 தர 1000 கிராம் மூல் -1. ஆகவே இதுவும் வெட்டுப்பட 10 100 கிராம் மூல் -1. எப்படி சுருக்கினேன்? இந்த 1000 நம்ம எப்படி எழுத முடியும்? 10 3. அது 10 - 2 10 3 வெட்டாக 10 வெட்டுப்பட 10 1 எஞ்சும். அது 10 1 தர 10 100 கிராம் மூல் -1. ஆன்சர் எத்தனை? அது 100. ஆன்சர் துவாரகாக்கு ஆன்சர் 100 வந்துச்சா? செட்ல போடுங்க. சரி, ஓகே. 100 கிராம் மூல் -1 ஆன்சர் வந்துச்சுதானே? 100 கிராம் மூல் -1 ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி செஞ்சீங்களா? அடுத்த கேள்வி செஞ்சீங்களா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளையாட நாட்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் மார்க்கரை ஃபில் பண்ணிக்கொள்றேன். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 13வது. 10 லிட்டர் கனவுல உள்ள மூடிய பாத்திரத்தில் 1 கிராம் ஹைட்ரஜன் வாயு வைக்கப்பட்டுள்ளது. அதன் வெப்பநிலை 400 கெல்வினுக்கு உயர்த்தப்பட்ட போது பாத்திரத்தில் உள்ள அமுக்கம். ரைட், நல்ல ஒரு கேள்வி. வெப்பநிலை பாத்திரத்தில் உள்ள அமுக்கம் யாது? ரைட், பார்ப்போம். இந்த தொகுதிக்கு வேற என்ன சமன்பாடு? இது சமன்பாடு போட்டா ஆன்சர் வரப்போகுது. சரியா? ரைட், பார்ப்போம். பாத்திரத்தில் உள்ள அமுக்கம். அதாவது தொகுதிக்கு என்ன செய்வோம்? பிவி சமன் என்ஆர்டி. அவ்வளவுதான் சமன்பாடு. அமுக்கம் தான் கேள்வி. அமுக்கம் சமன் என்ஆர்டி ஓவர் வி. நமக்கு வாயுட மூலளவு தெரியுமா? திணிவு தான் தெரியும். ஆகவே என்ன செய்யும்? இந்த சமன்பாடை மாத்திக்கிறோம். பி சமன் திணிவின் கீழ் மூல திணிவு.
தர விஆர் திணிவு தெரியும். என்னது திணிவு நமக்கு தெரியும். என்ன சொல்லிருக்காங்க? ஒரு கிராம். சரியா? திணிவு 1. 1 கிராம்னா எத்தனை கிலோகிராம்? இப்ப நீங்க சமன்பாடு இப்ப நீங்க டிரெக்டா இப்படி செய்யலாம். நீங்க மூளை கண்டுபிடிச்சு மூளை கொண்டு வந்து பிரதியிடலாம். அது லேசு. ஏன் சொல்ல இதுல இருந்து நீங்க சர்வதேச அளவுல பிரதி வேணும். அது பெரிய தலைவலி பிடிச்ச வேணும். ஆகவே மூணுலயே வச்சுக்கொள். ஆகவே மூளை கண்டுபிடிக்கும். மூல் சமன் திணிவின் கீழ் மூல திணிவு. மூல் என்னது? திணிவு என்னது? 1 கிராம். ஹைட்ரஜன் வாயு செய்யலாம். ரைட், ஹைட்ரஜன் வாயுனா H2 கேஸ். H2 கேஸ்னா மூல திணிவு 2 கிராம் மோல் -1. ஆகவே சுருக்கி விட்டா 1 கீழ் 2 அரை மூல் சொல்லி ஆன்சர். அரை மூல் சொல்லி ஆன்சர். 10 லிட்டர்னு சொன்னா 10 தர 10 - 3 மீட்டர் தான். ஏன்னா 1 லிட்டர் சமன் 1 டெசிமீட்டர் தான். சரியா? ரைட். அடுத்து வெப்பநிலை 400 பாகேசி. அதை கெல்வினுக்கு மாத்த என்ன செய்யணும்? பாகேசிய கூட 400 சக 273. அது 673 கெல்வின். நமக்கு மெயினா தரவுகள் இவங்க தான் வேணும். ஆன்சர் ரெடி. மூலளவு தெரியும். 1 கீழ் 2 மூல். R தெரியும் 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை தெரியும் 673 கெல்வின். சரியா? கன அளவு தெரியும் 10 தர 10 - 3 மீட்டர் கனம். குறிச்சினா ஆன்சர் அடுத்தது. இது 25 கீழ் 3 போடுவேன். 3 போட்டா சரி. அதாவது அரை தர 25 கீழ் 3 தர 673 அதன் கீழ் 10 தர 10 இதுல 10 தர 10 - 3 போடுறத விட ஒரு தானத்தை நான் தள்ளி போட்டுறேன். ஏன்னா இது 10 10 - 3 வெட்ட போறேன். அதுவே 10 - 2 இன்ச்சு 10 - 2 தர நியூட்டன் மீட்டர் -2. அமுக்கம் தானே கேட்டிருக்கு. நியூட்டன் மீட்டர் -2 ஆன்சர் வரப்போகுது. அழகும் சரியான்னு சொல்லி நம்ம வெட்டி பார்த்துக் கொள்வோம். அழகும் நாம சுருக்குறது சரியான்னு சொல்லி பார்த்துக் கொள்வோம். அதாவது இந்த ஜூல் வெட்டுப்படாது. ஏன்? கீழே நியூட்டன் இல்ல. நியூட்டன் மீட்டர் அதை ஜூல் வெட்டுப்படாது. மூலும் மூல் -1 கெல்வின் கெல்வின் கட்டாக போகுது. சரியா? இந்த ஜூல்ல என்ன இருக்க போகுது? ஒரு நியூட்டன் மீட்டர். கீழே எங்க மீட்டர் கணம். ஆகவே மீட்டர் கணத்துலயும் மீட்டர் 1 மீட்டர் வெட்டுப்பட மீட்டர் வர்க்கம் கீழே மேல போனா நியூட்டன் மீட்டர் -2. ஆகவே ஆன்சர் நியூட்டன் மீட்டர் -2 வந்துச்சு. சரி, அளவு சரியா பிரதிவிதிகள் சரியா இருந்தா அளவும் சரியா வரும். அதே சுருக்குனா சுருக்கி ஆன்சர் என்ன வருது? 10 - 2 மேல 10 - 2 மேல போச்சுன்னா 10 - 2. ஆகவே 25 தர 673 கீழ் 6 தர 10 - 2 பஸ்கால். எவ்வளவு பெருசா வச்சுக்கிறத விட 1 2 3 2.5 தர 6.73 அதன் கீழ் 6 தர 10 சொல்லி எழுதலாமா? ஏன்னா இவரை நான் 3 தான முன்னுக்க தள்ளி 6.73 தர 10 எழுத போறேன். இவரை ஒரு தான முன்னுக்க தள்ளி 2.5 தர 10 எழுத போறேன். ஆகவே 10 எழுதலாமா? தர 10 வரப்போகுது பஸ்கால். அதுவே எனக்கு அமுக்கம் 10 வரும். அப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் சுருக்கி பார்க்கணும். சுருக்கி பார்த்துட்டு யோசிப்போம். சுருக்கி பார்த்துட்டு யோசிப்போம். சரி, இப்படி இருக்கட்டும். சுருக்கி பார்த்துட்டு யோசிப்போம். சுருக்கனா சரி. 673 25 பெருக்கணும். போயிட்டு விட்டா 5 6 10 33 1 15 1 35 1 36 6 33 33 2 6 16 4 1 6 11 17 5 2 8 6 1. ஆகவே 16,825. சரியா? 16,825. ஸ்பீடா சொல்றதுனால கீழே இருக்கலாம். பார்ப்போம். 16,825. 16,825. 16,825 பிரிக்க போதும். 6 பிரிச்சு விட்டா 2 12 48 8 2 0 அது 25 4. அதே 2864 1.
ஆன்சர் எனக்கு வரப்போகுது 2864.1 தர 10 பஸ்கல். தள்ளி எதுனா 1 2 3 ஆகவே 2.864 தர 10 பஸ்கால். 2.86 அப்படின்னா 2.76 இருக்கு. 86ன்னு 7 தான் 2.76 இதாகும். 6 2+1 7 அதாவது 4 3 எப்படி 3 8 3 3 6 சரி சரி. அப்ப எனக்கு இதோட பெருமானம் மாறிடுது. 7 2 போச்சுன்னா 5 பெருமானம் கூட என்ன சார் எனக்கு ஆன்சர் ஏதோ சுருக்கத்தில் வந்திருக்கலாம். சரியா ஆன்சர் எனக்கு எக்யூரேட்டான ஆன்சர் இந்த 2.84 வருது. அதாவது சுருக்கி பார்க்கும்போது அங்க நமக்கு தந்திருக்க ஆன்சர் 2.84 என்ன ஆன்சர் நமக்கு தந்திருக்காங்க. நான் செய்யல இப்பதான் செய்யறேன் இந்த கேள்வி. கண் முன்னாடி சுருக்கி காட்டுறேன். ஆன்சர் 2.76 சரி. ஆன்சர் எனக்கு வந்திருக்கு என்னது 2.864 தர 10 பஸ்கால். 1 தர 10 பஸ்கால் எவ்வளோ ஒரு ஏடிஎம். அது 2.864 தர 10 பஸ்கால் 2.864 ஏடிஎம். அதுதான விஷயம். ஒரு ஏடிஎம் 1 தர 10 பஸ்கால்னா 2.8 ஏடிஎம் தான் 2.8 தர 10 பஸ்கால். ஆன்சர் கண்ணெல்லாம் வந்து 2.7 2.76 கிட்டத்தட்ட என்ன ஆன்சர் வந்துச்சு. உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்ததா? சரி இந்த ஆன்சர் வந்திருந்தால் ஓகே. ரைட் அடுத்த கேள்வி பார்ப்போம். லட்சிய முறையாக நடந்து கொள்ளும் வாயு ஒன்றின் 0.8 மூலானது அடைக்கப்பட்ட பாத்திரம் ஒன்றினை 300 கெல்வின் வெப்பநிலையிலும் 4 ஏடிஎம் அமுக்கத்திலும் கீழும் இருக்கின்றது. பாத்திரத்தின் கனஅளவு ரைட் கேள்வி போ. இதுவும் டிவி சமன் என்ஆர்டி பாருங்க. எல்லா கேள்வியும் நம்ம எந்த சமன்பாட்டின் மூலம் செய்யறோம். டிவி சமன் என்ஆர்டி அவ்வளவுதான். வெளியே ஏதாச்சும் ஒரு கதை காட்சிக்கான கேள்விக்கு இல்ல. டிவி சமன் என்ஆர்டி அவ்வளவுதான் கேள்வி. கேள்வி முடிச்சு டிவி சமன் என்ஆர்டி எல்லாம் அதுக்குள்ளேதான் வருது. ரைட் பாப்போம். இப்போ டிவி சமன் என்ஆர்டி என்ற கேட்ட கேள்வி என்ன கனவு. அதே வி சமன் என்ஆர்டி ஓவர் டி எல்லாம் கனவு தானே. ரைட் மூல் தெரியும். மூல் எவ்வளவு 0.8 மூல் 6 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வெப்பநிலை 300 கெல்வின் அவங்களே கொடுத்துருவாங்க. 300 கெல்வின். அமுக்க வந்து 4.1 ஏடிஎம். அதை நம்ம எப்படி அமுக்க பஸ்காலுக்கு மாத்துறது. ஒரு ஏடிஎம் 1 தர 15 பஸ்கால்னா 4.1 ஏடிஎம் 4.1 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 அது பஸ்கால். குறிக்க எடுத்தா 8 சரி 0.8 அதன் கீழ் 4.1 தர 25 கீழ் 3 தர 3 தர 10 அதன் கீழ் 15. அடுக்குகள் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் ஒன்று. அடுக்குகள் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டேன். அதாவது கனஅளவு சமன் 0.8 மூல் சரியா 0.8 மூல் தர 25 கீழ் 3 தர 3 தர 10 தர 4.1 தர 10 கடைசி அழகு என்னத்துல வரப்போகுது மீட்டர் கணக்குல வரும். ஏன்னா சர்வதேச அளவுல ஆன்சர் பிரதீதி எல்லாமே சர்வதேச அளவுல இருக்கும்போது ஆன்சரும் சர்வதேச அளவுல தான் வரும். சரியா ரைட் சொல்லி வரப்போகுது. இருக்குதா 8 25னா 20 20 கீழ் 4.1 தர 10 10 வெட்டப்படும். கீழே 10 3 இன்ச்சு அது மேல வந்தா 10 -3 மீட்டர் கணக்கு. ஆகவே மீட்டர் கணக்கை எப்படி டெசிமீட்டர் கணக்குக்கு மாத்துறது 10 3 பெருக்கணும். ஆகவே இதை டெசிமீட்டர் கணக்குக்கு மாற்றிவிட்டால்
20 கீழ் 4.1 தர 10 - 3 தர 10 - 3 டெசிமீட்டர் கணம். குறிப்பிட எனக்கு அன்னளவா ஆன்சர் வரணும். ஆன்சர் வரணும் 5 டெசிமீட்டர் கணம். அன்னளவாக 5 டெசிமீட்டர் கணம் வரணும். ஆனா எப்படி வரணும்? 4.6 தொடக்கம் 4.9க்குள்ள ஆன்சர் வரும். 4.6 டெசிமீட்டர் கணம் தொடக்கம் 4.9க்குள்ள ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் இருக்கு? ரைட். இதுல ஒரு திருத்தம். இதுல 4.8 4.8 லிட்டரும் 4.8 சரி 480 மில்லி லிட்டரும் இருக்கிறது. உங்க ஆன்சர் எது என்ற கேள்வி கேள்வி 4.8 4.8 ஆன்சர் பிழை. 4.8ங்கிற ஆன்சர் பிழை. உங்களோட 4.8ங்கிற ஆன்சர் பிழை. என்னன்னு சொன்னால் 4.8 டெசிமீட்டர் கணம்னு சொல்லி வந்திருக்கு. 4.8 டெசிமீட்டர் கணம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆனா இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு டெசிமீட்டர் கணம்ங்கிறது ஒரு லிட்டர் வந்தது 4 டெசிமீட்டர் கணம். அது 4.8 லிட்டர்னு சொல்லி வந்திருக்கணும். அல்லது 4800 மில்லி லிட்டர் 4.8 லிட்டர் ஆன்சர் தான் சரி. நீங்க 4.8 போட்டீங்கன்னா 480. 4.8 சரி ஆன்சர். 4.8 லிட்டர் அதாவது ஆன்சர் 4.8 லிட்டர். பெஸ்ட் ஆன்சர். ரைட். ஓகே, வெரி குட். 4.8 லிட்டர் ஆன்சர். யூ மீன் பெஸ்ட் ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 15வது கேள்வி. இதெல்லாம் சுருக்கள் தான் எல்லாமே சுருக்கள் தான். நான் பாருங்க ஏதாவது ஒரு ஆன்சர் எக்யூரேட் இந்த மாதிரி எம்சிக்கு எக்யூரேட் ஆன்சர் தேவை. நான் டிஃபரெண்ட் கிடையாது. எல்லாமே தொடர்பு தான். பாத்தீங்கன்னா ஆன்சர் கிட்ட வருதுன்னா அவ்வளவுதான். அதை சுருக்கி போய் வேலை பண்ணிட்டு எடுத்தேன்னா இல்ல 5 டெசிமீட்டர் கணக்கு கிட்டத்தட்ட வரும். 4 டெசிமீட்டருக்குள்ள வரணும் ஆன்சர், அவ்வளவுதான். அதுக்கு போட்டு வேற மாதிரி 420 4 சுருக்கி அதெல்லாம் பள்ளி வேலை. ஏன் இது இப்படி ஈஸி சுருக்கள் தான். டைம் சேவ் பண்ணும். ரைட். 15வது கேள்வி. லட்சிய முறையாக நடந்து கொள்ளும் வாயு ஒன்றில் கைவசம் 8 அடைக்கப்பட்ட பாத்திரம் ஒன்றிலே 300 கேள்விகள் வெப்பநிலையிலும் 4.17 என்னடா மேலோட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமுக்கத்தின் கீழும் இருக்கின்றது. பாத்திரத்தின் கனவு என்னது? ஒன்னாவது ஆன்சர். ஆன்சர் ஒன்னாவது இல்ல. 480 தர 10 - 3 டெசிமீட்டர் இருக்கணும். ஆமா ஒன்னாவது ஆன்சர். அவ்வளவுதான். செஞ்ச அதே கேள்வி ரிப்பீட் அதானே. இந்த கேள்வி அப்படியே திரும்ப வந்திருக்கு. முதலாவது ஆன்சர். எதுக்கு செஞ்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அதே இந்த கேள்வியை அப்படியே தலைகீழா கேட்டுக்காங்க. இந்த கேள்வி அப்படியே என்ன அமுக்கத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க. 4 ஏடிஎம் கொடுத்துருங்க. 4 தர 15 பஸ்கல் அமுக்கம்னு கொடுத்துருக்காங்க. பஸ்கல் அமுக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்ற முதலாவது ஆன்சர் ஏன்னு சொன்னா முதலாவது ஆன்சர் இருக்கு 480 தர 10 - 5 மீட்டர் கணம். இதை எப்படி டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்துறது? 10 பெருக்கணும். பெருக்கிட்டா 480 தர 10 - 2 டெசிமீட்டர் கணம் அப்படி சொல்லி வரும். ஆகவே இதை சுருக்கி விட்டா 4.8 டெசிமீட்டர் கணம் அல்லது 4.8 லிட்டர். இதே தாண்டா இங்க கொடுத்துருக்காங்க. அதே முதலாவது ஆன்சர். பார்த்ததும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அதே கேள்விதான். அதே கேள்வி அதே கேள்வி. அதே கேள்வி. எனக்கு 18வது கேள்வி கொஞ்சம் செஞ்சிருக்கீங்க சொல்லுவாங்க. 18வது கேள்வியை கொஞ்சம் செஞ்சிருக்கீங்க கொஞ்சம். இந்த கேள்வி இருக்கட்டும். மிச்ச கேள்விகளை அடுத்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஒரு தேடி பார்ப்போம். சரியா? இந்த கிளாஸ் இணைந்த சமன்பாடை பார்ப்போம். எனக்கு 18வது கேள்வியை மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் சொல்லுவேன். 18வது கேள்வியில கொஞ்சம் செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்வி, தரமான ஒரு கேள்வி.
18வது செட்ல போடும். நீ 18வது கேள்வி செட்ல போடும். பதினெட்டாவது கேள்வி செஞ்சிருக்கீங்க செட்ல கொஞ்சம் போடும். 18வது கேள்வி. ரைட், இந்த கேள்வி பார்ப்போம். 18 கேள்வி பார்ப்போம். என்ன 18 செஞ்சு ரைட் பார்ப்போம். 18வது கேள்வி பார்ப்போம். ரைட், என்ன கேள்வி? லட்சிய நடத்தை கொண்டுள்ளதாக கருதி கொண்டு ஒரே வெப்பநிலை அமுக்கத்தில் ஆகிடும்போது ஓரளவு திணிவுக்கு ஆகக்கூடிய கனவளவை கொண்டிருக்கிறது. அதாவது ஓரளவு திணிவு அப்படின்னா 1 கிலோகிராம் திணிவு, ஓரளவு நீளம்னா 1 மீட்டர், ஓரளவு நேரம்னா 1 செகண்ட், சரியா? ஓரளவு விசைனா 1 நியூட்டன், சரியா? ஓரளவு காந்தப்பாய அடர்த்தினா 1 டெஸ்லா. அது மாதிரி ஓரளவுன்னு சொன்னா என்ன ஆகும்? அதுவும் சர்வதேச அலகில் உண்மை. ஓரளவு கனவளவுனா 1 மீட்டர் கனம் கனவளவு, சரியா? ரைட். ஆகவே ஓரளவு திணிவுக்கு 1 கிலோகிராம் திணிவுக்கு, நாங்க கேள்வி ஆன்சர் எதுவுமே வாசிக்கல, பட் ஆன்சரை கெஸ் பண்ண போறோம். இந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாம ஆன்சரை கெஸ் பண்ண போறோம். கால்குலேஷன் வித்தவுட் கால்குலேஷன்ல இந்த கேள்வி செய்யப்படும். ஜஸ்ட் ஒரு கணிப்புல மட்டுமே. அதாவது என்னது? தொகுதிக்கு பிவி சமன் என்ஆர்டி போடுது. எல்லா வாயுவிட திணிவும் எவ்வளோ? 1 கிலோகிராம். தொகுதிக்கு பிவி சமன் என்ஆர்டி போடுது. எந்த வாயுக்கு கூட கனவளவு இருக்குன்னு சொல்லி கேட்கணும். அதை தொடர்பெடுப்போம். வெப்பநிலை 1, அமுக்கம் 1. ஆகவே வி சமன் NRT/P. ஒரு தொடர்பு. நம்ம எது கேட்டிருக்காங்களோ அதான் இருக்கணும். சும்மா அனாவசியமான வேலைக்கு போகக்கூடாது. இப்போ கனவளவு சமன் இந்த என்ன எப்படி எழுதலாம்? திணிவின் கீழ் மூல திணிவு RT/P. இப்போ எல்லா வாயுவுக்கும் சகல வாயுவுக்கும் தந்திருக்கும் சகல வாயுவுக்கும் ஒரே வெப்பநிலை, ஒரே அமுக்கம், 1 கிலோகிராம் தான் திணிவு, அகில வாயு மாறி. ஆகவே வி நேர்விகித சமன் 1/மூலர் திணிவு. எந்த வாயுவுக்கு மூலர் திணிவு ஆகவும் குறைவோ அந்த வாயுவுக்கு கனவளவு மிகவும் உயர்வு. கேள்வி முடிஞ்சு. கேள்வி முடிஞ்சு. 18வது கேள்வி முடிஞ்சு. அவ்வளவு. எந்த வாயுவுக்கு மூலர் திணிவு மிக மிக குறைவோ, எந்த வாயுவுக்கு மூலர் திணிவு மிக மிக குறைவோ அந்த வாயுக்கு கனவளவு உயரும். கேள்வி முடிஞ்சா? ஆன்சரை பாத்தீங்கன்னா ஆன்சர் பார்த்து இருக்கணும். C2H4 O2 F2 C2H4 H2S. ஆன்சர் C2H4 எரி. அதுக்குதான் மூலர் திணிவு மிக மிக குறைவு. இந்த ஆன்சர் இருந்துச்சா? ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர் வந்தது? 5th ஆன்சர். அவ்வளவுதான். இதுக்காக நிறுவி எடுக்க போனேனா ஒன்னொன்னு போட்டு எதுக்கு கணவரன்னு கூட கால்குலேஷன் போனோமா? கிடையவே கிடையாது. ஆனா இதாண்டா டைம் சேவ் பண்ற மெத்தட். தொடர்பு ஜஸ்ட் ஒரு சின்ன தொடர்புல கேள்வி. ஏன்னு சொன்னா ஆக்சிஜனுக்கு 32,
C2H6க்கு 30. குளோரினுக்கு சும்மாவே 38 போகும். சரியா? சல்பருக்கு உயரும். ஆக அதுக்கும் 34 தாண்டும். ஆக C2H4 24 28 30க்கு குறவு C2H4 தான். நம்ம யாரை கண்டுபிடிக்கல? ஒண்ணா பிவி சமன் என்ஆர்டியில போட்டு கனவுல கண்டுபிடிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு தொடர்பு. மூலத்தின் ஆகவும் குறவு C2H4. மூலத்தினியை மட்டும்தான் நீங்க கணிக்கணும். சரிங்களா? கனவுல முதல் கொண்டு யாரையும் கணிக்கல. மூலத்தினிய எம்ம மட்டும்தான் நம்ம கணிச்சோம். ஆக்சிஜன்னா 32, C2H4னா 30, சாரி H6னா C2H4னா 28, H2Sக்கு 34, F2க்கு 38. அது யாரு குறைவு? இவருக்கு குறைய. இவருக்கு ஆக மூலத்தின் குறைய. அது கனவுல கூட. இந்த நேர்விய சமன் அநேகமான MCQ வினாக்கள்ல உங்களை காப்பாத்தும். நேர்விகித சமன் தொடர்பு அநேகமான MCQ வினாக்கள்ல உங்களை காப்பாத்தும். இந்த மெத்தட் வேலையும் சரி. இந்த மெத்தட்ல செஞ்சீங்க. ஹலோ, நீங்க இந்த மெத்தட்லயா செஞ்சீங்க? நீங்க என்ன மெத்தட்ல செஞ்சீங்க? ரைட், வெரி குட். இது இல்லாம தனித்தனியா ஒன்னொன்னுக்கு கனவுல கண்டுபிடிச்சிங்கன்னா நேரம் போயிடும். இதுதான் தொடர்பு. இந்த ஐடியா ஒரு ஸ்டார்ட்ல இருந்தே பிசிக்ஸ் ஐடியா இருந்ததா, இல்ல அந்த முதல் கிளாஸ்ல சொன்ன ஐடியா வச்சு கண்டுபிடிச்சீங்களா? என்ன ஐடியா? நேரடி சமன் தொடர்புல ஸ்டார்ட்ல இருந்தே உங்களுக்கு இந்த ஐடியா தெரியும். ஹலோ, பிசிக்ஸுக்கு இந்த மாதிரி சுருக்கள் யூஸ் பண்றீங்களா? இந்த நேரடி சமன் தொடர்பு ஸ்டார்ட்ல இருந்தே உங்களுக்கு தெரியுமா, இல்ல இப்போ சுருக்கு? ரைட், வெரி குட். ஸ்டார்ட்ல இருந்தே பிசிக்ஸ்க்காக அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா சக்சஸ் தான். ரைட், இவ்வளவுதான் மெத்தட். மெத்தட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், வெப்பநிலை 300 கெல்வினிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் N2வின் அடர்த்திக்கு கிட்டத்தட்ட சமமான ரைட் பார்ப்போம். இப்போ இதே மாதிரி தொடர்பு இருக்கும். இதே மாதிரி அடர்த்திக்கு ஒரு தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி அடர்த்திக்கு ஒரு தொடர்பு. அதாவது என்ன தரவு பண்ணிருக்காங்க? 300 கெல்வின் வெப்பநிலை ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் N2 அடர்த்தி. சரியா? N2 மூலோட திணிவு எவ்வளவு? 28 கிராம் மூணு நிமிஷம். இதுக்கெல்லாம் ஆபத்து நாட்டம் தெரிஞ்சுக்கணும்டா. மேக்சிமம் நீங்க கொடுக்க கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓலவல்ல படிச்சதா இதுலதான் மேக்சிமம் வரும். அது தெரிஞ்சிருக்கானே. ரைட், இப்ப பார்ப்போம். அடர்த்திக்கு ஒரு தொடர்பு இருக்கா? பிவி சமன் என்ஆர்டி. பிவி சமன் மூலுக்கு எழுதலாம். திணிவின் கீழ் மூலத்தின். ஆகவே பி சமன் எம் ஓவர் வி ஆர்டி ஓவர் அடர்த்திக்கு ஆகவே அடர்த்தி P சமன் DRT over ஆகவே E சமன் PM over
ரைட். சரியா? அவ்வளவுதான். இப்போ மிச்சம் இருக்க கேள்வி என்ன? இப்போ ஒரு எத்தனை கேள்வி இருக்கு மிச்சமா? ஒரு 3 கேள்வி. அதாவது 18, 19 படுத்திட்டேன். 16, 17, 20 இந்த 3 கேள்வி விளங்கப்படுத்தேன். சரியா? 16, 17, 20 இந்த 3 கேள்வி விளங்கப்படுத்தேன். ரைட். இந்த 3 கேள்விக்கான விளக்கத்தோட இந்த கேள்வி நான் இந்த கிளாஸ்ல ஒரு இணைந்தவாய் சமன்பாடு விளங்கப்படுத்தான் தான் யோசிச்சேன். பட் இணைந்தவாய் சமன்பாடு விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் போதுமா தெரியல. சரியா? 8 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருக்கோம். இணைந்தவாய் சமன்பாடு கொஞ்சம் பெருசு. பட் அதை நிறுவ டைம் போதுமானு தெரியல. இன்னொரு கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி பார்ப்போம். நீ 16வது கேள்வி செய்யுங்க. நிரம்பலாவியும் சம்மதமான விஷயம். அது கொஞ்சம் அவத்தை சம்மதி எவ்வளவு படிக்க வேண்டியது அதை கொஞ்சம் கொடுங்க. சரியா? நியோன் வாழ்வின் மாதிரி வந்து ஒரு காத்திரமான பாத்திரம். காத்திரமான பாத்திரம் அந்த கனவளவு மாற்ற முடியாது. அதுதான் காத்திரமான பாத்திரம் அப்படிங்கிறது. அந்த கனவளவு மாற்ற முடியாது. சரியா? காத்திரமான பாத்திரம் 30 பாகை சீர் அடைக்கப்பட்டுள்ளது. பாத்திரத்தினால் அமுக்கம் மும்மடங்காக்கப்படும் வரைக்கும் பாத்திரம் வெப்பமேற்றப்படுகிறது. அப்பொழுது நியோன் வாயுவின் வெப்பநிலையாக இருக்கக்கூடியது. ரைட். இந்த கேள்வி 3 மெத்தட்ல செய்யலாம். 3ல ஆமா 3 மெத்தட்ல செய்யலாம். இந்த கேள்வியை 3 மெத்தட்ல செய்வோம். என்னன்னு சொன்னா, இந்த கேள்வி யாரோட விதிக்குள்ள வரப்போகுதுன்னு டெஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க. இந்த விதி இந்த கேள்வி யாரோட விதிக்குள்ள, அதாவது ஒரு பாத்திரம் ஒண்ணு இருக்காம். இந்த பாத்திரம் காத்திரமான பாத்திரம்னா மாறா கனவளை மாத்த முடியாது. பாத்திரத்துக்குள்ள இருக்க வாய்ந்த இன்னும் ஒண்ணுமே செய்யலாம். சரியா? அமுக்கம் ஆரம்ப அமுக்கத்தை டீன்னு சொல்லி எடுப்போம். ஆரம்ப வெப்பநிலையை டீன்னு சொல்லி ஆரம்ப அமுக்கத்தை ஆரம்ப அமுக்கத்தை டீனும் கனவுல வீன்னு சொல்லியும் எடுப்போம். சரியா? சரி, வெப்பநிலை டீன்னு எடுக்கிறாங்க. 30 பாகை சீன்னு கொடுத்துருக்காங்க. ஆகவே 30 பாகை சி வெப்பநிலை 30 பாகை சி 30 பாகை சி. ஆக எத்தனை கேள்வின்? 303 கேள்வின் வெப்பநிலை. 303 கேள்வின் வெப்பநிலை. என்ன யாத்து விதி? ஒரு குறித்த திணியுடைய வாயுக்கு மாறா கனவள விதி. அமுக்கமானது தனியப்படும் நேரடிய சமம். யாத்து விதி? சார்சின் விதி 2. சார்சின் விதி 2. ஒரு குறித்த கனவளவுடைய வாயுக்கு ஒரு குறித்த திணியுடைய வாயுக்கு மாறா கனவளவில் அமுக்கமான தனியப்படும் நேரடிய சமம். ஆகவே பி நேரடிய சமனாக ஒரு மாறி பி சமன் கேபி. இப்போ இந்த அமுக்கத்தை மும்மடங்காக்குறாங்க. இதே தொகுதி தான். கனவளவு இதேதான், திணிவு இதுதான். அமுக்கத்தை 3 மடங்காக்குறாங்க. ஆரம்ப அமுக்கம் பி, அமுக்கத்தை 3 மடங்காக்குறாங்க. 3P. அப்ப வெப்பநிலைக்கு என்ன நடக்கும் சொல்லி கேட்டுக்கோங்க. சரியா? இப்போ தொடர்பு தெரியும். பி சமன் கேடி. அதே தொகுதி 2க்குமே போடப்படும். ஆகவே தொகுதி ஒன்றுக்கு தொகுதி ஒன்றுக்கு தொகுதி ஒன்றுக்கு தொகுதி ஒன்றுக்கு தொகுதி ஒன்றுக்கு பி சமன் கேடி போட்டா ஆரம்ப முக்கம் பி மாறிலி கே தர வெப்பநிலை எவ்வளவு? 303 கெல்வின். தொகுதி 2க்கு பி சமன் கேடி. இதுல அமுக்கம் 3P சமன் கே தர வெப்பநிலை தெரியாது. பி டேஷ் சொல்லியிருக்கு. சரியா? அது டீனே இருக்கும். வெப்பநிலை கண்டுபிடிக்கும். ரைட். ஆகவே இது இரண்டாவது சமன்பாடு. இது முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு பிரிக்க போறேன். முதலாவது சமன்பாடு பிரிச்சு விட்டா 3P/P சமன் 3P/P சமன் KT இன் கீழ்
கே தர 303 கெல்வின். இதுவும் இதுவும் கட்டாகும், இதுவும் கட்டாகும். ஆகவே T சமன் 3 தர 303 கெல்வின். ஆகவே 909 கெல்வின். 909 கெல்வின்னா எத்தனை பாகை சி? அப்ப 909 இருந்து கழிக்கணும் 273 கழிச்சு போயிட்டா 9 3 போயிட்டா 6 3 636 பாகை சி. 909 கெல்வின் அல்லது 636 பாகை சி அப்படின்னு 636 பாகை சி அப்படின்னு சொல்லி 636 பாகை சி இருக்கா? ரைட் இருக்கு. 909 கெல்வின் இருக்கா? இல்ல, 909 பாகை சி தான் இருக்கு. ஆனா வந்த ஆன்சர் 909 கெல்வின். அழகு மாற்றம் மிக முக்கியம் இந்த கேள்வியில வேணும். 909 பாகை சி. அப்ப அது கெல்வின். சரி, 909 கெல்வின் பாகை சிக்கு மாத்த 223 கழிக்கணும். கழிச்சு 636 பாகை சி. ஆன்சர் 636 பாகை சி. இது முதலாவது மெத்தட். இப்போ இரண்டாவது மெத்தட்ல பார்ப்போம். இரண்டாவது மெத்தட் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணாட்டி போஸ்ட் பண்ணி நோட் பண்ணி கொள்ளுங்க. அது வழியில அடுத்து சார்ஜில் ரெண்டா யூஸ் பண்ணுவோம். ஒரு குறித்தத்தினுடைய வாயுக்கு மாறா அமுக்கத்தில் மாறா கனவளவில் அதன் தனியப்ப நிலைக்கு அமுக்கமானது நேரிவிட்டோம். ஆகவே P சமன் KT, P ஓவர் T சமன் K. ஆரம்ப அமுக்கம் P. ஆரம்ப வெப்பநிலை எவ்வளோ? ஆரம்ப அமுக்கம் P, ஆரம்ப வெப்பநிலை T எடுக்குமே. அமுக்கம் 3 மடங்கால கூடினால் கட்டாயம் வெப்பநிலை என்ன செய்யணும்? 3 மடங்கால கூடணும். அப்பதான் ரெண்டும் வெட்டுப்பட்டு P ஓவர் T ஒரு மாறிலியா இருக்கும். ஆகவே அமுக்கம் 3 மடங்கால கூடுது. 303 கெல்வின். ஆரம்பத்தில் எப்படி? P ஓவர் 303 கெல்வின். ஆகவே அமுக்கம் 3 மடங்கால கூடனா வெப்பநிலை 3 மடங்கால கூடும். வெப்பநிலை 3 மடங்கால கூடனா 909 கெல்வின். ஆகவே 636 பாகை சி. இது இரண்டாவது ஈஸியான சுருக்கள். இது தொடர்பு வச்சு சுருக்கள். இரண்டாவது மெத்தட். அதாவது P ஓவர் T சமன் K. அமுக்க 3 மடங்கு கூடனா வெப்பநிலை 3 மடங்கு கூடணும். அப்பதான் இந்த P ஓவர் T பெருமானம் மாறிலியா இருக்கும். இது மூணாவது தொடர்பு. சரி, இது ரெண்டாவது மெத்தட். மெத்தட் 2. அடுத்து மூணாவது மெத்தட். என்ன சொன்னா, இந்த தொகுதிக்கு PV சமன் NRT கொடுக்கும். PV சமன் NRT. எனக்கு யார் தெரியாது வெப்பநிலை எத்தனை கேள்வி. ஆகவே இந்த வெப்பநிலை என்னது? T சமன் PV ஓவர் NR. அமுக்கம் P, கனவுல மாறி R மாறி என்ன மாறி. இந்த PV சமன் NRT போட்டா PV சமன் NRT போட்டா இங்க வெப்பநிலை கண்டுபிடிக்கும். இந்த வெப்பநிலை T டேஷ் இருக்கும். இந்த T டேஷ் சமன் NR ஓவர் T டேஷ் சமன் PV ஓவர் NR. இந்த அமுக்கம் என்னது? 3P. அமுக்கம் 3P. சரியா? T டேஷ் சமன் 3 தர PV ஓவர் NR. இப்படி இல்லவா? 3 தர PV ஓவர் NR. இந்த PV ஓவர் NR பெருமானம் தான் என்னது? T, ஆரம்ப வெப்பநிலை. ஆகவே T டேஷ் சமன் 3T. T டேஷ் சமன் 3 தர T பெருமானம் 303 கெல்வின். ஆகவே 909 கெல்வின். 909 கெல்வின்னா 636 பாகை சி. இது மூணாவது மெத்தட். அதாவது இந்த தொகுதி PV சமன் NRT போட்டு வெப்பநிலைக்குரிய தொடர்பு எடுத்து வெப்பநிலை என்னது? T, PD ஓவர் NR. அந்த தொகுதி PV சமன் NRT போட்டு அந்த தொகுதிக்கு வெப்பநிலை T டேஷ் ஒரு கோவை இருக்கு. அந்த T டேஷ் என்னது? 3 தர PV ஓவர் NR. PV ஓவர் NR தான் என்னது? T, அதாவது ஆரம்ப வெப்பநிலை. சரியாக 3 தர PV ஓவர் NR தான் என்னது? T. ஆகவே T டேஷ் சமன் 3T. T பெருமானம் 300 கெல்வின். ஆகவே T டேஷ் 300 கெல்வின் தர 3. இது இன்னொரு மெத்தட். இதுக்கு இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு தம்பி. அது கொஞ்சம் சுருக்கல் கூட. அது MCQ தானேப்பா, அது தேவைப்பட. ஆனா எஸ்சிக்கும் தேவை. சரியா? என்னன்னு சொன்னா, இந்த தொகுதிக்கு PV சமன் NRT போட்டு தொகுதியின் கனஅளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. கனஅளவுக்கு அதை கொண்டு இங்க பிரதித்தால் ஆன்சர் ரெடியா வரும். ஏன்னு சொன்னா இங்க அமுக்கம் தெரியும். யாரு தெரியாது? கனஅளவு மட்டும் தெரியாது. அதை கொண்டு இங்க பிரதிக்கிட்டா ஆன்சர். அது ஒரு பெரிய மெத்தட். அப்ப அது தேவைப்படாது. ஏன்னா நமக்கு MCQ தானே. நம்ம செஞ்ச 3 மெத்தட்டும் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மெத்தட்டையும் அழகா போஸ்ட் பண்ணி நோட் பண்ணி கொள்ளுங்க.
சரியா? மிச்சத்தை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இந்த விளங்கிச்சு அந்த மெத்தட் போகணும் கிளாஸ்ல இருக்கணும். விளங்கிச்சு அந்த மெத்தட். நீங்க எந்த மெத்தட்ல செய்யுங்க? டெஸ்டா, செகண்டா, மூணா? இந்த மூணாவது ஸ்டெப் விளங்கிச்சா? அதாவது டெஸ்ட் வெப்பநிலைக்கு ஒரு தொடர்பு எடுத்தேன். அந்த வெப்பநிலை தான் என்னது? P7 அதை கொண்டு அதாவது அதே மாதிரி இந்த தொகுதிக்கு PV7 என்ஆர்டி போடும்போது T'7 3 PV/NR. PV/NR தான் என்னது? ஆகவே அதுக்கு வேற பிரதிக்கு ஆன்சர் இருக்கு. நீங்க எந்த மெத்தட்ல செஞ்சீங்க? இந்த கேள்வி செஞ்சீங்களா? இந்த கேள்வி செஞ்சீங்களா? இந்த கேள்வி செஞ்சீங்களா? என்ன ஆன்சர் வந்துச்சு? 636 ஆன்சர் வந்துச்சு. என்ன 636? ரைட். எந்த மெத்தட்ல செஞ்சீங்க? எந்த மெத்தட்ல செஞ்சீங்க? ஃபர்ஸ்டா, செகண்டா? தொடர்பு. ரைட். ஓகே, இந்த கிளாஸ் இறங்கி இதுவும் தனி ஒரு பேப்பர் டிஸ்கஷனாக தான், அதாவது கேள்விகளோட விளக்கமா தான் இருந்திருக்கு. ரைட். ஒரே ஒரு கேள்வி, அதாவது இதான் கேள்வி, அதுவும் ஒரு அமைப்பு பகுதியும் தொடர்புள்ள ஒரு கேள்வி. ஸோ அது வந்து அடுத்த வீடியோ படிச்சுட்டு படிப்போம். அடுத்த கிளாஸ்ல இணைந்த வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்லி படிப்போம். சரியா? ரைட். இன்னைக்கு தலைப்பை போட்டுக்கோங்க. அடுத்த கிளாஸ் தலைப்பு இணைந்த வாயு சமன்பாடு அப்படின்னு தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க. மிச்சத்தை அடுத்த கிளாஸ். தேங்க்யூ. இணைந்த வாயு சமன்பாடு.